ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்துட்டது பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 31 பார்த்துக்கோமா? 31 பார்த்து முடிச்சிருக்கோம். பார்த்துட்டு இருக்கோமா? பார்த்துட்டு இருக்கோம். 31 ஸ்லோகம் 31. அமிர்தாம் சூத்பவோ பானுஹு சஷபிந்து சுரேஸ்வரஹ ஔஷதம் ஜகதஸ்ஸேதுஹு சத்ய தர்ம பராக்கிரமஹ. 21ல இருந்து 30 வரைக்கும் படிச்சோம். இப்போ இனிமே படிக்கும்போது 31ல இருந்து 40 வரைக்கும் ஒவ்வொன்றாம் ஆக ஆக படிச்சுட்டே வரும். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மீனிங் பார்த்து முடிச்சிட்டோம். இதுல அமிர்தாம் சூத்பவோ பானுஹு, இதுக்கான சங்கர பாஷ்யம் தான் படிக்கணும். சங்கர பாஷ்யத்துக்கு வந்துருக்கு 283வது நாமம். இந்த ஸ்லோகம் 31 எந்த ஆர்டர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர் 44, ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 31வது. 283வது நாமம் அமிர்தாம் சூத்பவஹ. அமிர்தாம் சூத்பவஹ. அமிர்தாம் சூத்பவஹ அப்படின்னா மீனிங் என்ன எடுக்கிறோம்? பார்க்கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா சந்திரனை தோன்ற செய்தவர். பார்க்கடல்ல இருந்து சந்திரனை பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்தவர். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஆச்சாரியர் சொல்றார், மத்தியமானே பயோ நிதவ். மந்தனம், பார்க்கடல்ல அமிர்த மந்தனம் பாத்தீங்கன்னா பண்ணினாங்க. இந்த அமிர்த மந்தனம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய முதல்ல ஆழகால விஷம் வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும்போது மத்தியமானே பயோநிதவ் அமிர்தாம்சோஹோ, அமிர்தத்தோட அம்சமா பாத்தீங்கன்னா சந்திரஸ்ய உத்பவோ, சந்திரனுடைய உத்பவமானது அதிலிருந்து அமிர்தத்தோட அம்சமா உண்டாச்சு. நிறைய வஸ்துக்கள், பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அங்கிருந்து வந்ததுதான். நம்ம நிறைய பேர் பூண்டு வெங்காயத்தோட கதையே தெரியாதுல்ல உங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோகினி வேஷம் போட்டுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் பாத்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா மோகினி ரம்பா ஊர்வசிலாம் பாத்தீங்கன்னா பரிமாறுறாங்க. தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கொடுத்து, அசுரர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி காட்டின மாதிரி ஏமாத்திக்கிட்டே போறாங்க. இது தெரிஞ்சு போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த அசுரர்கள் தலையிடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 2 சொட்டு பாத்தீங்க அப்படின்னா பூமியில அமிர்தமானது பூமிக்கு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு. அதுல ஒரு சொட்டு பாத்தீங்கன்னா அமிர்தம் எது அப்படின்னா பூண்டு, ஒரு சொட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம். அமிர்த சுரூபம் பிளட் ப்ரெஷருக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அது அமிர்தம். ஆனா மனசுக்கு பாத்தீங்கன்னா காமத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஏன்னா அதோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா அதுல இருந்து உண்டானது. அப்படின்னு நிறைய நிறைய உற்பத்தி ஆச்சு அந்த அமிர்தத்தோட லேச மாத்திரமா இருந்துகிட்டு. அதுல முக்கியமானது இங்க சொல்றார், அமிர்தாம்சோஹோ, அமிர்தத்தோட அம்சத்திலிருந்து. எது? சந்திரஸ்ய உத்பவோ, சந்திரனுடைய உத்பவமானது பாத்தீங்கன்னா யஸ்மாத், எவரிடமிருந்து உண்டாயிற்றோ. யார் அதை உற்பத்தி பண்ணது அமிர்த கடல்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனை உற்பத்தி செய்தவர் பகவான். அதனால அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஸ்மாத் ச அமிர்தாம் சூத்பவஹ. அமிர்தாம்ச, அமிர்தாம்சமா இருக்கிற சந்திரனை உத்பவஹ, உற்பத்தி செய்தவரா இருக்கிறதுனால அமிர்தாம் சூத்பவஹ அப்படின்னு பகவானுக்கு பேர் வந்தாச்சு. அமிர்தத்தோட அம்சமா இருக்கின்ற சந்திரனை உற்பத்தி செய்ததால் பகவானுக்கு பெயர் அமிர்தாம் சூத்பவஹ. அடுத்தது பாத்தீங்கன்னா பானுஹு அப்படின்னு ஒரு பேர். 284வது நாமம் பானுஹு. பானுன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பிரகாசமானவர். பா பிரகாஷை தாத்துல இருந்து உண்டானது பானுஹு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசமானவர்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறதுனால தான் சூரியனுக்கு பேர் பானுகுன்னு பேர். பிரகாசிக்கிறதுனால, சூரிய வடிவத்துல இருந்துகிட்டு பிரகாசிக்கிறதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா பானு. வெளியில சூரியனா இருக்கார், அவரே தேகங்கள்ல பாத்தீங்கன்னா பியூர் கான்சியஸா எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார்.
வெளியில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். வெளியில சூரியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம பிரகாசத்துக்கு வந்து ஈக்குவலா சொல்லப்படுறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரிய வடிவா இருந்துட்டு பிரகாசிக்கிறார். பாஷ்யக்காரர் சொல்றார், பாத்தி இதி பானுகு, பிரகாசிக்கிறதுனால பாத்தி, பாத்தினா பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பானுகுன்னு பேர். இந்த பானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ந தத்திர சூரியோ பாத்தின சந்திர தாரகம் ஒரு முண்டக்க உபனிஷத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து மந்திரத்தை சொல்றார். கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:5:15. முண்டக்கத்திலையும் இது வந்து இருக்கு. முண்டக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா 2:2:2:10 வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு. 2:2:10 இருக்கு முண்டக்கத்துல. ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ஒரு ஃபேமஸான மந்திரம். நாங்க இந்த மந்திரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல எங்க பிரயோகிப்போம் அப்படின்னா மங்கள நீராஞ்சனம் மங்களாரத்தி காட்டும் போது இந்த மந்திரத்தை நாங்க சொல்றோம். ந தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். ந பாத்தி அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனும் சூரியனும் பிரகாசிக்கிறது. எங்க சுவாமி? தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிவு இருக்கா? ஆமா, அறிவு இருக்கு. என்ன அறிவு இருந்துச்சு? நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த நாலேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லையா? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, எதுவுமே இல்லையே சுவாமி அங்க. ஆனா நான் இருக்கேன் அப்படின்ற அறிவு எதனால உண்டாச்சு? அப்படின்னா அந்த நான் அப்படின்றத அறியறதுக்கு அந்த இடத்துல சூரியன் இல்லை, அந்த இடத்துல சந்திரன் பிரகாசிப்பதில்லை. இந்த ஆத்ம தத்துவத்துல சூரியனும் சந்திரனும் பிரகாசிப்பதில்லை. ந தத்திர சூரியோ பாதி, சூரியன் அங்கு பிரகாசிப்பதில்லை. ந சந்திரஹ, சந்திரன் பிரகாசிப்பதில்லை. தாரகம், நட்சத்திரங்கள் பிரகாசிக்கிறதில்ல. ந இமா வித்யுதோ பாந்தி, மின்னலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரகாசிக்கிறது இல்லை. பிரகாசிக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அது எதுவுமே அங்க இல்லை. குதோ அயம் அக்னிஹி, நம்ம கற்பூர ஆரத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எடுத்து வச்சு சுவாமிக்கு காட்டுறோம். இந்த அக்னியா போய் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க போகுது. ஏன் அப்படின்னா சுவாமி எப்படி இருக்கார்? பிரகாசஸ்வரூபமா இருக்கார். அவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பாகிய பிரகாசங்கள் எதுவுமே அவரை பிரகாசிக்காது. அவர் ஸ்வயம் ஜோதியா இருக்கார். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், அவர் இருக்கிறதை தொடர்ந்துதான். அதான் இங்க சொல்றது, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். தம் ஏவ பாந்தம், அவருடைய பிரகாசத்தினாலேயே தான், அவருடைய பிரகாசத்தை தொடர்ந்து தான் ஒருத்தர் கான்சியஸ்னஸ் தப்பி போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், அவருக்கு கான்சியஸ்னஸே இல்லை அப்படின்னும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தெரியுமா? தெரியாது. சந்திரன் தெரியுமா? தெரியாது. நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது. அக்னி தெரியுமா? தெரியாது. மின்னல் தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா கான்சியஸ்னஸ் அவருக்கு இல்லை. எப்ப முதல்ல கான்சியஸ்னஸ் வருதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து தான் மற்றவைகளோட இருப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கப்படுது. அப்ப நான் இருக்கேன், முதல் பர்சன் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்ததுக்கு பிறகுதான் சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான், நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த அக்னி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம். அப்ப நான்ற கான்சியஸ்னஸ் தான் தமேவ பாந்தம். அந்த பகவான் அந்த பிரகாசமா கான்சியஸ்னஸா இருக்கார். அவரை தொடர்ந்து அவர் இருப்பு இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் பிரகாசிக்கின்றன. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். அனுபாத்தினா பின்தொடர்ந்து பிரகாசிக்கிறது. முதல் பர்சன் நான் இருக்கணும், இந்த சைத்தன்யம் இருக்கணும். இந்த சைத்தன்யம் இல்லை அப்படின்னா வேற எதுவுமே பிரகாசிக்காது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. முதல் ஸ்டெப் சொல்லுது, இது பிரகாசிக்கிறதுனால தான் மற்றதெல்லாம் பிரகாசிக்குதுன்னு. இந்த உலகம் இருக்குன்னு எப்ப நம்ம சொல்றோம்? நான் இருக்கணும் இல்ல, ஃபர்ஸ்ட் நான்ற ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை அப்படின்னா நான் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வெளியில இருக்கிறது செகண்ட் தேர்ட் பர்சன் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அறிவு வரும்போது தான் தெரியுது, இல்ல இல்ல இந்த நான்ற பிரகாசம் தான் இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. ஃபியூயலே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான்ற சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் எரிபொருளா இருக்கு, இந்தனமா இருக்கு அப்படின்னு
தெரியுது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினால் தான் எல்லாம் பிரகாசிக்கிறது. முதல் ஸ்டெப்பு அவர் இருக்கிறதுனால தான் எல்லாம் தொடர்ந்து பிரகாசிக்குது. அடுத்த ஸ்டெப்பு அவர்தான் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கின்றார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பானு அப்படின்னு அவருக்கு பேரு. அதுக்கப்புறம் 285வது பேரு சஷபிந்து. சஷபிந்துன்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சஷபிந்து அப்படின்னு பேர். சஷ அப்படின்னு என்னது ஆச்சாரியர் சொல்றாரு, சஷ இது இவ, சஷ இவ பிந்து. பிந்துனா என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிந்துனா டாட்னு எடுக்காதீங்க. பிந்துன்றதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிந்துன்றதுக்கு அர்த்தம் டாட். ஓங்காரத்துல வந்து ஒரு புள்ளி வைக்கிறோம்ல, ஓம் போட்டு சிம்பிள் போட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம், அதுக்கு பேர் பிந்துன்னு பேர். அந்த பிந்துவை எடுக்காதீங்க. பிந்துன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல ஆச்சாரியர் சொல்றார் லாஞ்சனம் அப்படின்றார், அடையாளம், சின்னம். சசைவ பிந்துகு அப்படின்னா முயல், சஷ அப்படின்னா முயல். அந்த சஷ இவ பிந்துகு அப்படின்னா முயல் போன்ற சின்னம், முயல் போன்ற சின்னம். லாஞ்சனம் அஸ்ய, இதனிடத்தில் இருப்பதால், இதற்கு இருப்பதால். சந்திரனை பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் ரெண்டு விதமா சொல்லுவாங்க. பிறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயல் மாதிரி பிறையா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயல் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும், அடையாளம் அது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஷபிந்துகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முயல் போன்ற சின்னம் அந்த சந்திரன்ல இருப்பதனால் அந்த சந்திரனுக்கு பேரு சஷபிந்துகுன்னு பேர், சந்திரனுக்கு பேர். அந்த சஷபிந்துன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திர ரூபத்துல தத்வத்து பிரஜாகா, அந்த சந்திரனை போன்று பிரஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ணாதி, வளர்ப்பதால், போஷாக்கு செய்வதால் பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஷபிந்துகு அப்படின்னு பேரு. சந்திர வடிவமாக இருப்பவர்னு அர்த்தம், சந்திரனோட ஃபார்ம்ல இருக்கிறவர். என்ன சிமிலாரிட்டி? சந்திரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவர்களை போஷாக்கு பண்றான். மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னா இப்போ எங்க யூடியூப் எடுத்தீங்க அப்படின்னாவே தூங்கணும்னு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. 8 மணி நேரம் தூங்குங்க, 5 மணி நேரம் தூங்குங்க, 6 மணி நேரம் தூங்குங்க. நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்துக்கிட்டே 12 மணிக்கு தூங்குனீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? போதுமான தூக்கம் இருக்காது. ஏன் தூங்கணும் சுவாமி அப்படின்னா, இந்த நில ஒளியில வந்து ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணணும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறது. அதுதான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போஷாக்கு பண்ணக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து பார்த்தீங்கன்னா நெல்மணியில பால் பிடிக்கணும் அப்படின்னா, தானியங்கள் செடிகள்ல பால் பிடிச்சு தானியமா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா சந்திரனோட பிரகாசத்துல தான் உண்டாகும். அதனால இங்க ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு தத்வத்து பிரஜா, அந்த சந்திரனை போன்று பிரஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரு காப்பாத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டபாலிசம் வந்து எதை சார்ந்து இருக்கு தெரியுங்களா? மேட்டர். மெட்டபாலிசம் இருக்கிறது மேட்டர்ல. கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்கார்? பிராண ரூபத்துல வந்து இங்க சுவாசமா இருக்கார். பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், அதே சந்திரன் மேட்டர். பிராணன் வந்து எனர்ஜி, அதே நேரத்தில் சந்திரன் வந்து மேட்டர், அன்னம் அத்தா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் டைஜஸ்ட் ஆகி இந்த தேகமா பரிணமிக்கிறது வந்து சந்திரனால நடக்குது. கூட வந்து அதே ஈக்குவலா என்ன பண்றார்? அந்த உணவை எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடியவரா பிராணசக்தியா பகவான் உள்ள வந்து இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, ரெண்டும் இருக்கணும். வெறும் சந்திரன் இருந்தா மட்டும் வந்து உணவு அப்படியே போயிடும். வாஸ்தவத்துல மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு இன்னொன்னு கூட இருக்கணும். என்னது? அந்த பிராணன் இருக்கணும், ஹீட்டு, சூரியன் இருக்கணும். சூரியன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணசக்தி. அந்த பிராணசக்தி இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல போஷாக்கு உண்டாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஷபிந்துகுன்னு பேரு. சந்திரனை போன்று நம்மளை போஷாக்கு செய்வதால். ஆச்சாரியர் சொல்றாரு, புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மக இது பகவத் வச்சனாத். பகவத்கீதையில 15வது சாப்டர்ல 13வது ஸ்லோகத்துல சொல்லுது. என்ன ஸ்லோகம் சொல்லுது? புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ, நான் சந்திரனா இருந்து கொண்டு, சோமோ பூத்வா அப்படின்னா சந்திர ரூபத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா பிரவேசம் பண்ணி இருந்து கொண்டு. யார் இருக்கா? பகவான் தான் சந்திர ரூபத்துல இருக்கார். மார்னிங் ஃபுல்லா சூரிய ரூபத்துல இருந்து தபிக்கின்றார்.
அவரே வந்து பாத்தீங்கன்னா சந்திர ரூபத்துல ராத்திரி ஃபுல்லா இருந்துகிட்டு என்ன சுவாமி பண்றாரு அவரு? ராத்திரியில சந்திரனா என்ன பண்றார்? சோமோ பூத்வா, சோமமா ஆகி புஷ்ணாமி சௌஷதி சர்வாக. புஷ்ணாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஔஷதி, ஔஷதி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலா அமிர்தமா என்ன சாரமா ரசாத்மக, அந்தந்த ஔஷதிகள்ல தானியங்கள்ல ரசமா அந்த சந்திர ரூபத்துல இருக்கிற கிரணங்கள் வழியா பகவான் தான் அன்னத்துக்குள்ளார பிரவேசம் பண்றார். அன்னத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணி அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடிய எல்லா பிரஜைகளையும் என்ன பண்றாரு? புஷ்ணாமி, நான் தான் போஷாக்கு செய்கின்றேன். என்ன மெக்கானிசம் பாருங்க, அற்புதம். சூரியனா பகல் ஃபுல்லா இருந்துட்டு ராத்திரி ஃபுல்லா சந்திரனாய், அந்த சந்திரன் வழியா வந்து பாத்தீங்கன்னா கிரணங்கள், சந்திரனோட ஏற்கனவே சொல்லியாச்சு, சந்திரனோட கிரணங்கள் வழியா என்ன பண்றாரு? தானியங்களுக்குள்ளார ரசமா இறங்கி அந்த ரசமா வந்து பாத்தீங்கன்னா அன்னமா பரிணமிச்சு அந்த அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது யாரு நம்மளை வந்து போஷாக்கு பண்றா? அன்னம். அன்ன ரூபத்துல யாரு இருக்கா? பகவான் தான் இருக்கா. அந்த அன்னம் எந்த ரூபத்துல இருந்துச்சு? சந்திர ரூபத்துல வானத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கு. என்ன அற்புதம்! அப்ப சந்திர ரூபத்துல இருந்து இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்ன உற்பத்தி பண்ணி இந்த லோகத்தை எல்லாத்தையும் போஷாக்கு பண்றார். அதனால அவருக்கு பேரு சஷபிந்துன்னு பேர். இதுக்கு அடுத்தது வந்து 286வது நாமம் சுரேஸ்வரக. சுர, சுராணாம் ஈஸ்வரக சுரேஸ்வரக. சுரர்கள் அப்படின்னா தேவர்கள். தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருப்பவர். கதை நிறைய சொல்லியாச்சு நான். சுரர்கள் அப்படின்னா ஆதி பௌத்திகத்துல சுரர்கள் தான் சொர்க்கத்துல இருக்காங்க. ஆதி பௌத்திகத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுரர்கள்னு சொல்லப்படுது. அதே இந்த தேகத்துல வந்து சுரர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இந்திரியங்கள், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இதுல இருக்கக்கூடிய அனுகிரக தேவதைகளுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரிய தேவதைகள்னு பேர். அதிஷ்டான தேவதைகள், தேவதைகள் இருக்க இடம் தான் இந்த இந்திரியங்கள் எல்லாம். இவைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா பிராணன், ஹிரண்ய கர்ப்பர். அப்ப இந்த பிராணன் இல்லை அப்படின்னா இந்த இந்திரியங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஃபியல் அவர் தான் கொடுக்கணும். அப்ப இந்த தேகத்துல இருக்கிற இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் யாருன்னு கேட்டா பிராணன். இதே மாதிரி பாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆதி பௌத்திகத்துல இருக்கக்கூடிய நேச்சுரல் சோர்ஸ் எல்லாம் அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் சுரேஸ்வரஹா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் பாஷ்யத்துல பண்ற சுரானாம் தேவானாம். சுரர்கள்னா யாரு? அந்த சுரர்கள்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு, தேவர்கள் எப்படிப்பட்டவங்க? சோபன தாத்ருனாம். உங்களுக்கு தமிழ்ல தப்பா எழுதியிருக்கேன், தமிழ்ல மாத்தி எழுதிங்க. தேவர்களுக்கு மங்களத்தை தருகின்றவர்களுக்கும் கூட எழுதணும். மங்களத்தை தருவதால் இருக்கு, அதை அடிச்சிருங்க. மங்களத்தை தருகின்றவர்கள். இந்த பூமியில நமக்கு மங்களத்தை தர்றது யாரு? தேவர்கள். நேச்சுரல் சோர்ஸா இருந்துகிட்டு நமக்கு எல்லா ஜீவர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் தான் மங்களத்தை தருகின்றார்கள். சஷ்டி சஷ்டி எல்லாமே சஷ்டியாவே போட்டிருக்கு. சோபனதாத்ருணாம் சுராணாம் தேவானாம். சோபனதாத்ருணாம் மங்களத்தை, கல்யாணத்தை தருகின்றவர்களாக இருக்கின்ற தேவர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருப்பதால் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரேஸ்வரகன்னு பேர். அதனாலதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க கீதாலயம் போயிட்டே இருக்குல்ல, தேவவிரதா யாந்தி தேவான். தேவர்களை விரதமா யாரெல்லாம் பூஜை புரஸ்காரம் பண்றாங்களோ அவங்க யார் அடைவாங்க? தேவர்கள் தான் அடைவாங்க. சின்ன சின்ன ஆளெல்லாம் போய் அடையலாமா பகவான் இருக்கும்போது? சுரேஸ்வரக அப்படின்னும் போது பகவான் தேவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார் அப்படின்னா அவரை பிடிக்க வேண்டியது என்ன? அவரை பக்தி பண்ணணுமே. அதனாலதான் சுரேஸ்வரகா. 287வது நாமம் ஔஷதம். ரொம்ப முக்கியம். எங்க பூர்வாசம் நம்ம கூட வீட்டுல எல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணணும்? வடக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நமசிவாய் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை பூர்வாசமத்தை அம்மா சொல்லும் போதெல்லாம் புத்துக்குடித்தனமாவே தெரியும். எனக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் படிக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு விவரமா இருந்திருக்காங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாம். வடக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாரிடன் டேப்லெட் போடுறதா இருந்தாலும் வடக்கு திசையை நோக்கி நமசிவாய சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ எப்படி இது அப்படின்னா ஔஷதம் வந்து பாத்தீங்கன்னா ஔஷத ரூபத்துல யார் இருக்கா? பகவான் இருக்க. ஆச்சாரியர் சொல்றார்,
பிறவிப்பிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஔஷதம். பகவான் எப்படிப்பட்டவர்? சின்ன சின்னதெல்லாம் இருக்கட்டும், பிறவிப்பிணிக்கு எது அப்படின்னு ஆச்சரிய சொல்றார். சம்சார ரோக தேசஜத்வாத். இந்த சம்சாரமே வந்து பாத்தீங்கன்னா ரோகம், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கிறமே, 84 லட்சம் யோனியில திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கமே, பிறவி பிணின்னு சொல்லுவோம் நம்மள. இந்த பிறக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரோகம் தான். இந்த ரோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷஜத்வாத். பேஷஜம் அப்படின்னா மருந்து. சரி, பேஷக்கு யாரு அப்படின்னா பைஷக் யாரு அப்படின்னா வைத்தியர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் வைத்தியர். குரு ரூபத்துல இருந்துட்டு அவர் தான் வைத்தியம் பண்றார். மருந்தாவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு ஔஷதம் அப்படின்னு, பகவானுக்கு பேரு ஔஷதம். எந்த மருந்து சாப்பிடும் போது அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஔஷதம், ஔஷத ரூபத்துல பகவான் தான் இருக்கார். ஆனா வாஸ்தவத்தை இந்த வேதாந்தம் தான், இந்த சர்வாத்ம பாவனையை சொல்லக்கூடிய வேதாந்தம் தான் ஔஷதம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடியதுதான் இருக்கிறதுலே பரம ஔஷதம், பிறவி பிணியை நாசம் பண்ணக்கூடியது. அந்த ஞானஸ்வரூபமா பகவான் இருக்கின்றார். ஞானஸ்வரூபத்துக்கு பேர் தான் ஔஷதம். அதுக்கப்புறம் 288வது நாமம் ஜெகதக சேத்துகு. இது ரொம்ப முக்கியமானது. ஜெகதக சேத்துகுனா என்ன சுவாமி அப்படின்னா, சேத்துக்கு 2 மீனிங் நான் எப்பவுமே சொல்றோம். பாலம், பிரிட்ஜ். பிரிட்ஜுக்கு பேர் சேத்துன்னு பேரு. அதே மாதிரி கரைக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேத்துன்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், இந்த உலகத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்திற்கு கரை போன்றவர். இந்த சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, 2 கரைகளா இந்த சம்சாரத்துக்கு யார் இருக்கா அப்படின்னா பகவான் கரையா இருக்கின்றார். என்ன சாமி கரை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 கரையா இருக்கிறது எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, ஜெகதாம் சமுத்தாரண சமுத்தாரண ஹேத்துத்வாத். இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜீவர்கள் இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்து போறதுக்கு, உத்தாரணம் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் வேணுமா? இங்க இருந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறது, சம்சாரத்தோட இந்த கரையில இருந்து மோட்சம்ன்ற கரைக்கு அடுத்த கரைக்கு போகணும் அப்படின்னா பிரிட்ஜா இருக்கிறவர், பாலமா இருக்கிறவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேத்துகுன்னு ஒரு ரீசன், பாலமா இருக்கிறவர்னு. 2வது மீனிங் ஆச்சரிய சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துத்வாத் அசம்பேத காரணத்வாத் வா. அசம்பேத காரணத்வாத் சேதுவத்து வர்ணாசிரமாதீனாம். வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணாசிரம தர்மங்கள் நல்ல முறையில். நம்ம என்ன சொல்றோம், அமெரிக்கால வர்ண தர்மம் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த மொத்த ஜெகத்திலையும் போயிட்டு இருக்கு. சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ. நீங்க ஏத்துக்குங்க, ஏத்துக்காம போங்க, அது உங்க ப்ராப்ளம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிராமண கஷத்திரிய வைசியன் அப்படின்னும் போது பார்ஷியாலிட்டி பகவான் பண்ணிட்டார் அப்படின்னு. பார்ஷியாலிட்டிலாம் இல்லை. பிராமணன்னா யாரு, கத்திரியனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எங்க போனீங்கன்னாலும் எந்த வஸ்துவை எடுத்தீங்கனாலும் என்ன இருக்கும், எந்த வஸ்து எடுத்தீங்கனாலும் இந்த குணத்திரயம் இருக்கும். சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆட்டம் எடுத்தீங்கன்னா கூட அந்த ஆட்டத்தை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சத்வ ரஜஸ்தமஸ். எது பிரதானமா இருக்கும்? சத்துவகுணம் பிரதானமா இருந்துச்சுன்னா அது க்ஷத்திரியன். அதே நேரத்துல வந்து சத்துவகுணம் பிரதானமா இருந்துச்சுன்னா பிராமணன். அதே நேரத்துல ரஜோகுணம் பிரதானமா இருக்கும்போது க்ஷத்திரியன், தமோகுணம் பிரதானமா இருக்கும்போது சூத்ரன். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா குணங்களை வச்சுதான் வகைப்படுத்துறோம். இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற சர்வ பதார்த்தங்கள்லயும் இந்த குணம் வியாபிச்சிருக்கு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ, இப்ப இந்த வஸ்திரம் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்திரம் இது. அப்ப இந்த வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எனக்கு சுகம் தருதுன்னா என்ன அர்த்தம்? இது சத்துவம், சத்துவ குணத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இருக்கு, தெளிவா இருக்கு, எனக்கு சுகம் தருது. அப்ப எதெல்லாம் வந்து சஞ்சலத்தை உண்டு பண்ணுமா? இன்னொரு வஸ்திரம் இருக்கு, அது போட்டோன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கும், அப்ப அது ரஜோகுணம். இன்னொரு வஸ்திரம் இருக்கு, வந்து போட்டாவே எரிச்சலா இருக்கும், ஒரு மோகம் வரும், தமோகுணம். வஸ்திரத்துல இருந்து, சாப்பிடுற ஃபுட்டுல இருந்து, ஒரு ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டா இருக்கு அப்படின்னா அது சத்துவகுணம், கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னா ரஜோகுணம். அதே வந்து பாத்தீங்கன்னா கலர் ரொம்ப மங்கி போயிருக்கு அப்படின்னா அது தமோகுணம். எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் இருக்கு.
சுகம் தருமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள கிரியையில ஏவுமா, காமக்ரோதத்தை உண்டு பண்ணுமா, இல்ல அது மோகத்தை உண்டு பண்ணுமா அப்படின்றத வச்சுக்கிட்டு குணங்களை எல்லாத்தையும் பிரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வர்ண தர்ம ஆசிரமங்கள் எல்லாம் எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வஸ்துல ஒரு ஜீவர்களை மட்டும் பிரிக்கல, எல்லாத்துலயும் இருக்கு. லங்கூர்னு ஒரு குரங்கு பார்த்திருக்கீங்களா? நீண்ட வால் குரங்கு. அது எப்படி தெரியுங்களா இருக்கும்? குரங்குல அது வந்து நாங்கள் ரிஷிகேஷ்ல இருக்கும்போது இப்போ கூட ரொம்ப யாரையும் தொந்தரவு பண்ணவே பண்ணாது. என் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு குட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடியிலே வந்து உட்காந்து சின்னதாக எடுத்து நான் கொடுத்தேன்னா உட்காந்து பொறுமையாக குழந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும். அம்மா அங்கே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லங்கூரோட அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே உட்காந்துப்பேன். நான் இந்த குரங்குல பிடிச்சி நல்லா 2 செல்லமாக அடிப்பேன். அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியும், நல்லா தெரியும். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டு காட்டி நம்ம குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு அது தெரியும். இன்னொரு குரங்கு, நார்மல் குரங்கு இருக்குல்ல, நார்மல் குரங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அது குட்டியை கூட நம்மளால தொட முடியாது, ரொம்ப ரஜசி. லங்கூர் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாத்விகமா இருக்கும். நார்மல் குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராஜசமா இருக்கும். ஒரு க்ஷணம் அதால உட்கார முடியாது. குரங்குல வந்து பார்த்தீங்கன்னா பிராமண ஜாதி, வைசிய ஜாதி, சூத்திர ஜாதி அப்படின்னு குணங்களை பேஸ் பண்ணியிருக்கு. அப்ப இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட ஆர்டர் தான் தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குணங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அசம்பேத காரணத்துவாத், இது ஒன்னோட ஒண்ணு கலந்து போகாமல், இது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் தப்பாயிடும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? இப்ப மெதுவா நிவர்த்தி மார்க்கமும் பிரவருத்தி மார்க்கமும் ஒன்னாக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன் சாதுக்கள். அப்ப என்ன ஆகுனா, ஒரு டைம்ல நீங்க உங்களுக்கு சாதனம் இல்லாம போயிடுங்க. நிவர்த்தி தர்மத்தை வந்து தனியா பிரிச்சு வச்சு இது பிரவருத்தி இது நிவர்த்தின்னு வச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? பிரவருத்தியில இருக்கிறவங்க மோட்சத்துக்காக நிவர்த்தி தர்மத்தை வந்து ஸ்வீகாரம் பண்ண முடியும். இப்ப சன்னியாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தர்களால் மாறி பிரவருத்தியில இறங்கிட்டாங்க. கிரகஸ்தர்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? நிறைய கிரகஸ்தர்கள் கேட்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஒண்ணு தானே? ஆமா, கரெக்ட் தான். இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சாதுக்களும் கிரகஸ்தர்களும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தர்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸே இருக்காது. உங்களுக்கும் தெரியும் ஆத்ம ஞானம், அவங்களுக்கும் தெரியும். அவங்களும் நல்ல உங்களை காட்டிலும் அவங்க தான் நல்ல போகியா இருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சாதுக்கள் தான் எல்லாம் ஹையர் எண்ட் தான், போகியா இருக்காங்க. நீங்களாவது சின்ன கர்மம் பண்றீங்க, அவங்க பெரிய பெரிய கர்மத்தை பண்ணிட்டு இருக்காங்க. காவி உடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். பேரை மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாச தர்மம் பிரவருத்தியும் நிவர்த்தியும் என்ன ஆயிப்போச்சு? நீங்களும் நானும் ஒண்ணுதான் சொல்ல ஆரம்பிச்சாச்சு எல்லாரும். இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? அதனால ஆசிரம தர்மங்கள் ஒண்ணு கலந்தா, வர்ண தர்மங்கள் ஒண்ணு கலந்தா என்ன ஆகும்னா, நம்ம உத்தாரணம் ஆக முடியாது. வர்ண ஆசிரம தர்மங்கள் உத்தாரணத்துக்காக செய்யப்பட்டவை. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசம்பேத காரணத்துவாத். அசம்பேதம் என்ன அர்த்தம்? எந்த ஒன்றும் வர்ண தர்மங்கள் கலந்து போகாம மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமா கரை போன்று இருப்பதால், அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சேதுவத். சேதுவை போன்று, கரையை போன்று இருப்பதால் பகவானுக்கு பேரு ஜெகதக சேத்துகுன்னு பேர். 2வது லட்சணம், பகவான் தான் ப்ரொடெக்ட் பண்றார். கலியுகத்துல இது கொலாப்ஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொலாப்ஸ் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரளயம் வந்து திரும்ப சத்தியயுகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வர்ண தர்ம ஆசிரமங்கள் நல்லா போகும். மெதுவா க்ஷீணிச்சு கடைசியில கலியுகத்துல வந்து திரும்ப முடியும், திரும்ப ஆரம்பிக்கும். இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப 4 யுகங்களும் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து கரை மாதிரி இருக்கார். யார் இருக்கா? பகவான் இருக்கார். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேத்துகு அப்படின்னா ஒரு முக்கியமான சேத்து சொல்றோம். சேத்துனா என்ன? கரைன்னு சொல்றோம்ல. இதை வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, ஏஷ சேத்துர் விதரண ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய. இந்த லோக்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று கலந்து போகாம, தர்மங்கள் வந்து கலந்து போகாம, வர்ணாசிரம தர்மங்கள் கலந்து போகாம சேது மாதிரி தாங்கிறவர் எவரோ, கரை போன்று இருப்பவர் எவரோ, அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதக சேத்துன்னு பேரு அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. அதை காட்டில இன்னொரு மந்திரம் ஒண்ணு இருக்கு.
இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விவகாரிக்கத்துக்கு சொல்லுது. அதை காட்டிலும் இந்த சம்சாரம் வந்து எங்க முடிவடையுது? கரைன்னா என்ன? யாரா இருந்தாலும் சன்னியாசிகள் யாரா இருந்தாலும் தூங்கி போகணுமா? எங்க போய் ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நதியோட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகுது. கரை வரைக்கும் வந்து முட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகுது. சமுத்திரம் அப்படி தானே? சமுத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கு வரைக்கும் வருது, திரும்ப ரிட்டர்ன் போகுது. உள்ள வருது, போயிடுது. சமுத்திரம் தன்னோட எல்லையை தாண்டாம கரையை தாண்டாம அதுக்குள்ளாரியே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துக்கு போறோம், திரும்ப ராத்திரியில் என்ன பண்றோம்? தூங்கி போறோம். தூங்கி போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றையும் அறியவில்லை, நான் சுகமா தூங்குனேன். இந்த நானை தாண்டி உங்களால போக முடியுமா? தூக்கத்துல இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்றவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தூங்கி போவான். தூங்கி போனோன்னு வந்து அவனோட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் தான் கரையா இருக்கு. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த கரை வரைக்கும் போயிட்டு டெட்லேண்ட், கரைனா என்ன அர்த்தம்? டெட்லேண்ட், முட்டுச்சந்து. அந்த முட்டுச்சந்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வண்டி ரிட்டர்ன் தான் ஆகணும் ஒழிய, ரிவர்ஸ் கியர்ல தான் வரணும் ஒழிய அதை தாண்டி போக முடியாது சாமி. இந்த நானை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எவனும் எந்த கொம்பனும் போக முடியாது. அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான், அதுதான் இந்த ஜெகத்தோட கரையா எண்டா இருக்கிறது. இந்த ஜெகத்துக்கு சேத்துவா பகவான் இருக்கின்றார். அப்படி எடுத்துக்கணும். அப்படி 289வது நாமம் பிருகதாரண்ய உபனிஷத்துல மந்திரம் இருக்கு. ஏஷ சேத்துகு அப்படின்னு மந்திரமே இருக்கு. அவஸ்தாத்திரயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தாத்திரயத்துல உபவ் கூலே சஞ்சரன் அப்படின்னு வருது. ஒரு மகர மக்ஷி ஒரு முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். எது ரெண்டு பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரத சொப்பனம். ஜாகிரத சொப்பனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உபவ் சஞ்சரன். இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பனத்துக்கு போறான், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் ஸ்லீப்ல போறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறோம்? டீப் ஸ்லீப்ல போய் எண்டுக்கு வந்துடுறோம், திரும்ப விவகாரத்துக்கு வரும், திரும்ப டீப் ஸ்லீப் வரும், திரும்ப விவகாரத்துக்கு வரும். ஏச சேத்துகு அப்படின்னு பகவான் தான் எண்டா இருக்கார், கரையா இருக்கார், இந்த சம்சாரத்துக்கு முடிவா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற 289வது நாமம் சத்திய தர்ம பராக்கிரமஹ. சத்திய தர்ம பராக்கிரமகனா என்ன சுவாமி அர்த்தம்? சத்தியம். பாஷிகர் சொல்றார் சத்தியம்னா என்ன அர்த்தம்? சத்யா அவிததா. விததம்னா பொய், அவிததானா பொய்யில்லாதது, பொய்க்காதது. சத்தியத்துக்கு இன்னொரு பேரு அவிததான்னு பேரு, பொய்யுக்கு இன்னொரு பேரு விததம்னு பேரு. விததம் பொய், அவிததம் பொய்யில்லாதது சத்தியம். சத்தியமா பொய்க்காத தர்மத்தையும் பொய்க்காத பராக்கிரமத்தையும், பொய்க்காத தர்மம் பொய்க்காத பராக்கிரமத்தை உடையவர் எவரோ அவருக்கு பேரு சத்திய தர்ம பராக்கிரமக அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார் சத்தியான்றதுக்கு அர்த்தம் அவிததா. தர்மா ஞானாதயோ குணாக, தர்மம் ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் இது எல்லாம் யசஸ், இது எல்லாம் பகவான் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய தர்மம் இதெல்லாம் வைராக்கியம் செல்வம் எல்லாமே என்ன இருக்கு? சில சமயம் வரும், சில சமயம் போகும். சில பேரை ஸ்துதி பண்ணுவோம், சில சமயம் திட்டுவோம். அவற்றை இருக்க செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் போகும், எல்லாம் வந்து போகிறதா இருக்கு. ஆனா பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து போவதில்லை. பகவான்கிட்ட இருக்கக்கூடிய தர்மங்கள் ஞானம் வைராக்கியம் எல்லாம் சத்தியமானவை. அதனால அவருக்கு என்ன பேருனா சத்திய தர்ம பராக்கிரமக அப்படின்னு பேர் வந்துடும். ஆச்சாரியர் சொல்றார் தர்மா ஞானாதயோ குணாக பராக்கிரமாஸ்ச. பராக்கிரமங்களும் யஸ்ய எவரிடம் பொய்க்காததா இருக்கிறதோ அவருக்கு பேரு சத்திய தர்ம பராக்கிரமன்னு பேர். இந்த 44வது ஸ்லோகத்துல வந்து 7 நாமங்கள் வந்து பகவானுக்கு சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றா படிச்சிருவோம். ஓம் அமிர்தாம் சூத்பவாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் சஷபிந்தவே நமஹ, ஓம் சுரேஸ்வராய நமஹ, ஓம் ஔஷதாய நமஹ,
ஓம் ஜகதசேதவே நமஹ. ஓம் சத்ய தர்ம பராக்கிரமாய நமஹ. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 32வது சூத்திரம் ஆரம்பிக்கணும். 32வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 45வது ஸ்லோகம். பூத பவ்ய பவன்னாத்தஹ பூத பவ்ய பவன்னாத்தஹ பவனः பாவனோ நலः பவனः பாவனோ நலः காமஹ காமகிருத்காந்தஹ காமஹ காமகிருத்காந்தஹ காமः காமப்ரதः பிரபுः காமः காமப்ரதः பிரபுः பூதபவ்ய பவன்னாத்தஹ பவனः பாவனோ நலः காமஹ காமகிருத்காந்தஹ காமः காமப்ரதः பிரபுः. இதெல்லாம் சர்வாத்ம பாவனைக்காக சொல்லக்கூடியது எல்லாம் தத்துவங்கள் தான். ஆச்சாரியர் சொல்றார் பூத பவ்ய பவன் நாத்தக. பூத்தம் அப்படின்னா கடந்தது. கடந்ததுல எதெல்லாம் எத்தனை ஜீவராசிகள் எத்தனை கோட்டி ஜீவராசிகள் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் பேரு பூத்த அப்படின்னு சப்தம். பவ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் இனி எத்தனை ஜீவர்கள் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டாவாங்களோ எதெல்லாம் இருக்குமோ எந்த ஜீவராசிகள்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பவ்யன்னு பேரு. அப்புறம் இந்த பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பவத் பவத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ 7 லோகங்கள்லயும் சிருஷ்டிலையும் எத்தனை ஜீவர்கள் இருப்பாங்களோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு பவத்துன்னு பேரு. பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் இந்த 3 காலத்திலையும் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இந்த 3 காலங்களிலும் எந்த ஜீவராசிகள்லாம் இருக்குமோ எல்லாத்துக்கும் நாத்தன்றதுக்கு அர்த்தம் நீ நயே தாத்துல இருந்து வர்றது நாத்த. எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய தலைவன். நேத்தான்றதுக்கு அர்த்தம் தலைவன். யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவனா இருக்காரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்க பூத்த பவ்ய பவன் நாத்தகன்னு பேர். பகவான் தான் எல்லாத்துக்கும் 3 காலத்திலும் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் தலைவனா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு பூத்த பவ்ய பவன் நாத்தகன்னு பேர். அதுக்கப்புறம் முக்கியமான நாமம் வந்துருது பவனஹா. பகவான் என்ன ரூபத்துல இருக்கார்? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா 2 ரூபம் எடுத்துங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூத்ராத்மா வாயு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா வாயு, அதுதான் இந்த தேகத்துல இருக்கும்போது பிராணன். பவனகன்றதுக்கு அர்த்தம் வாயு ரூபத்துல பகவான் இருக்கார். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிராண சரீரஹா. ஈஸ்வரனுக்கு என்ன சரீரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு சரீரம் பிராணஹா, பிராண ரூபம். ஏன் சுவாமி திரும்ப திரும்ப நீங்க ஆத்தியாத்மிகத்தையே கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபூதி எங்க நடக்கணும் தெரியுங்களா? வெளியில நடக்கக்கூடாது. வெளியில வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி நடக்காது. அனுபூதி எங்க ஈஸ்வரனை பண்ணணும்? இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஜீவ பிரம்ம ஐக்கியம் எங்க நடக்கணும்? என்ன செட்டப் தெரியுங்களா உங்களுக்கு? எதுக்காக தெரியுங்களா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனா காண்டத்தை உங்களுக்கு எவ்வளவு விஸ்தாரமா எடுக்க முடியுமோ அவர் விஸ்தாரமா கீதால எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஏன் அதிகமா நான் பிரிஸ்கிரைப் பண்ற பிராணனை வந்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து என்ன பண்ணணும்? ஒரு லிமிட்ல வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர ஈஸ்வரனை என்ன பண்ணணும்? அன்லிமிட் ஆகணும். அத்வைத்தம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா தெரியணும். அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியறது தூரமா வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? விஸ்தாரமா சர்வம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் அது கொண்டு வரணும். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா ஈஸ்வரன் தான் அப்படின்னு கொண்டுட்டு வந்துட்டு ஈஸ்வரனோட சொரூபம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈஸ்வரன் சொல்லிட்டு இந்த நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, நான் வெறும் கான்சியஸ்னஸ் கொண்டு வந்தோம். இது 6 அத்தியாயத்துல முதல்ல சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 2வது 6 அத்தியாயம் பகவத்கீதையில என்ன பண்றோம்? ஈஸ்வரன் எல்லாமா இருக்காருன்னு கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அவனும் ஒன்னா இருக்க. எப்படி அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய நாம ரூபங்களை எல்லாத்தையும் நெகேட் பண்ணீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் நாமரூப ஜெகத்து போயிடும். லிமிட்டா இருந்த அவரை அன்லிமிட் ஆக்கி அன்லிமிட் ஆனதுக்கு பிறகு நாமரூபங்களை எடுத்துட்டு
அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? பகவான் வெறும் சைத்தன்ய சுரூபமா இருக்கார். அதே மாதிரி ஜீவ சுத்தி பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு ஏன்ட்டு இருக்கிறத எல்லா நாம ரூபங்களையும் தேகாதிகளையும் நிஷேதம் பண்ணிட்டுனா நான் இருப்பேன். இந்த சைத்தன்யமும் அந்த ஈஸ்வர சைத்தன்யமும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி எங்க நடக்கும்? என்னுடைய உள்ளத்துக்குள்ளார அனுபூதி பண்றேன். இந்த நான் பிரம்மமா இருக்க அப்படின்னு. அப்ப முதல் இது என்ன பண்ணணும்னா, அகண்ட போதம் உண்டாகணும் அப்படின்னா சர்வத்தையும் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனா பார்க்கணும். இதுதான் முக்கியம். அப்ப இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பண்றோம். இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா யார் சுவாமி இருக்கா? விஷ்ணுவை கொண்டு வரோம் மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விராட்டை கொண்டு வந்து விராட்டை தூக்கி என்ன பண்ணுவோம்? ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணுட்ட போட்டுருவோம். விஷ்ணுவை சுருக்குனீங்க அப்படின்னா அந்தர்யாமின்னு ஆயிடும். அந்தர்யாமிட்ட இருக்கக்கூடிய மாயா அம்சத்தை எடுத்துட்டீங்கன்னா சுத்த பிரம்மன். இதுதான் மெத்தட். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? பவனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னும் போது பகவான் வந்து பாத்தீங்கன்னா வாயு ரூபத்துல இருக்கார். பவனகன்றதுக்கு அர்த்தம் வாயு. அதுக்கப்புறம் சரி, பவனன்றது நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. பகவான் வந்து வாயு பகவான் இல்ல, வாயு ரூபத்துல இருக்கார். பிராண ஷரீரக. இப்ப நான் சொல்றேன், இந்த பாடி பரமஹம்சானந்தாவானா? இந்த பாடி பரமஹம்சானந்தால பாடிக்குள்ளார பரமஹம்சானந்தா இருக்க. அப்ப இந்த பாடி, இந்த பரமஹம்சானந்தான்றது இது எனக்கு பாடி, எனக்கு சரீரம். இது நான் இல்லை, நான் இந்த சரீரத்துக்கு உள்ளார இருக்கேன். அதே மாதிரி பிராணன் வாயுன்றது பகவானுக்கு சரீரம். அப்ப என்ன அர்த்தம்? பகவான் அந்த பிராணனுக்குள்ளார இருக்கார். என்னவா இருக்கார்? பாரூபா. பாரூபம் என்ன அர்த்தம்? பகவானோடது பிரகாசம், சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கும். அப்ப வந்து பகவான் என்னவா இருக்காருன்னா பவனகன்னு ரூபம் சொல்லியிருக்க. பவனகனா வாயு ரூபத்தில் பகவான் இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் பவனக. சரீரத்தை பிடிச்சா ஆளை பிடிச்சிடலாமா? ஆமா, சரீரத்தை பிடிச்சா ஆளை பிடிச்சிடலாம், உள்ள இருக்கிற ஆளை பிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. அப்ப வாயுவை நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா, பிராணனை உபாசிச்சிங்க அப்படின்னா பிராணனுக்குள்ளார இருக்கிற சைத்தன்யத்தை ஈஸியா அடையலாம். இதான் மெத்தட். அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல பகவான் யாருங்க அப்படின்னு கேட்டு அடுத்த நாமமே சொல்லுது, பாவனோ. பாவனோன்னா என்ன அர்த்தம்? அந்த வாயுவையும் வீச செய்கின்றவர். பவனகனா ஹிரண்ய கர்ப்பரை குறிக்கிறது, வாயு சூத்திராத்மாவை குறிக்கிறது. பாவனக அப்படின்னா அந்தர்யாமி. அவர் அந்த வாயுக்கும் உள்ளார இருந்துகிட்டு அந்த வாயுவை வீச செய்கின்றவர் எவரோ அவருக்கு பேரு பாவனகன்னு பேரு. ஈஸ்வரன். பவனகனா சூத்திராத்மா, வாயு. அந்த வாயு வீசுது அப்படின்னா யாருனால வீசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளார ஒருத்தர் அந்தர்யாமின்னு இருக்கார், ஈஸ்வரன். அந்த அந்தர்யாமி உள்ள இருந்துகிட்டு ஆப்ரேட் பண்றார், காற்றையும் வீச செய்கின்றார். பாவனக. அதுக்கப்புறம் இந்த அந்தர்யாமி ஈஸ்வரன் சொல்லிட்டீங்க. விராட் எங்க சுவாமி வந்துச்சு அப்படின்னா அனலஹா, மூணாவது நாமம். அனல அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னிக்கு இன்னொரு பேரு அனல. அவர்தான் பிரகாச சுரூபமா அந்தர்யாமியா இருக்கார். அவர்தான் விராட் இதா ஹிரண்ய கர்ப்பரா வாயு ரூபத்துல இருக்கார். அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னியா இந்த பூமியில இருக்கார். சூரியன், வாயு, அக்னி, இதான் ப்ராசஸ். மேல வந்து சொர்க்கத்துல சூரியன் பகவான் நித்திய பிரகாசமா இருக்கார். அவரே அந்தரிக்ஷ லோகத்துக்கு வரும்போது வாயுவா ஆகிறார். அவரே இந்த பூமிக்கு பிரவேசம் பண்ணும் போது அக்னி தத்துவம் ஆகிறார். சூரியன் ஈஸ்வரன், அதே நேரத்துல வாயு வந்து ஹிரண்ய கர்ப்பன், அதே அக்னி தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டு. இது அப்படியே தேகத்துல கொண்டு வாங்க. ஈஸ்வரன் யாரு? ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர், விராட்டு. ஆதி பௌத்திகத்தை சொன்னீங்கன்னா சூரியன், வாயு, அக்னி. அதே ஆத்தியாத்மிகத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னா என்னுடைய கான்சியஸ்னஸ் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் என்னோட சுவாசம் ஹிரண்ய கர்ப்பர், பிராணன். அதுக்கப்புறம் உடம்புல ஹீட் இருக்கா? இந்த ஹீட் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட்டு. மூணு. ஆதி ஆத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த மூணுத்தலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர தரிசனம் பண்ணணும். அதான் மூணு வந்துருச்சு. பவனக வாயு, பாவனோ அந்தர்யாமி ஈஸ்வரன், அதுக்கப்புறம் அனலகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. மூணு வந்தாச்சு.
அதுக்கப்புறம் காமஹா. அடுத்த காமஹானா இந்த முமுட்சுக்கள் இடத்துல இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில கூட சொன்னேன்ல, பிரேம ரூபா சாச்ச காமயமானக. என்ன ரூபம் அப்படின்னா பந்தக ரூபத்வாத். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விரோத ரூபமா இருக்கிறது. ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மம் கிடைச்சிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்வரூபமா குரு ரூபத்துல இருந்துகிட்டு என்ன பண்றார் பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய காமங்களையும் நாசம் பண்றார். முமுட்சுக்களுடைய காமங்களை ஆசைகளை வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்பவர் எவரோ அந்த பகவானுக்கு பேரு காமஹான்னு பேர். எந்த ரூபத்துல? குரு ரூபத்துல இருந்துகிட்டு, சாஸ்திர ரூபத்துல இருந்துகிட்டு யதார்த்த ஞானத்தை நமக்கு கொடுக்கறது மூலமா முமுட்சுக்களுடைய காமங்களை பகவான் தான் நாசம் செய்கின்றார். அதனால அவருக்கு பேர் காமஹா. காமகிருத்துன்னு என்ன சுவாமி பேர் வந்திருக்கு? அடுத்த பேர் காமகிருத்து. காமகிருத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல காமங்களை கொடுக்கிறார். மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி எப்படியாவது எனக்கு நல்ல சாஸ்திர ஞானம் உண்டாகணும். சாமி நிறைய மந்திரங்களை சொல்றாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பகவானே எனக்கு நல்லா புரியணும் சுவாமின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா பகவான் தான். அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், கீதால சொல்லும் போதே சொல்லியிருக்கோம், தர்மா விருத்தோ காமோஸ்மி. நல்லா எடுத்துக்கணும், எப்பவுமே மனசுக்குள்ளார இருக்கணும். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கின்றேன். அப்ப எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு விரோதம் இல்லாம நான் மோட்சம் அடையணும்னு ஒரு ஆசைப்படுறோம், கண்டிப்பா அந்த காமம் பகவான் தான். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நல்ல குருநாதர் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த காமமும் பகவான் தான். அதை ஏற்படுத்துறவர் பகவான் தான். உனக்கு குரு மேல ஆசை வரட்டும், எனக்கு நல்ல சாஸ்திரம் வரணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையை பகவான் தான் தூண்டி வைக்கிறார். அப்போ நல்லா உட்கார்ந்து ஜபம் பண்ணணும், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம்லாம் எனக்கு சித்திக்கணும், எனக்கு சாதன சதுஷ்டயங்கள் எல்லாம் சித்திக்கணும் அப்படின்னு அவர் தான் வந்து ஆசையை தூண்டுறார். இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்திலையும் எனக்கு வைராக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் உண்டாகட்டும்ன்ற ஆசையையும் அவர் தான் உண்டாக்குறார். அப்ப உள்ள இருந்துகிட்டு முமுட்சுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் அநேக ஆசைகளை என்ன பண்றார், உண்டாக்குறார், சாதன ஆசைகளை உண்டாக்குறார். அதனால அவருக்கு பேரு காம கிருத்துன்னு பேர். நான் உட்கார்ந்து ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யாரு தூண்டுறா? உள்ள இருக்கிறவர் தான், அந்தர்யாமி தான். ஓ ஜபம் பண்ணு அப்படின்னு தூண்டுற. போய் கிளாஸ் உட்கார்ந்து பாடம் கேளு அப்படின்னு தூண்டுறது யாரு? உள்ள இருந்து அவர் தான் தூண்டுறார், ஆசையை உண்டு பண்றார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கணும், கீதா கேட்கணும், யோக சூத்திரம் கேட்கணும் அப்படின்னு தூண்டுறது அவர் தான். உபனிஷத்து கேட்கணும், தெளிவடையணும், புத்தி தெளிவாகணும் அப்படின்னு. அப்ப காமத்தை உண்டு பண்றவர், மோட்ச காமத்தை உண்டு பண்றவர் அவர் தான். அப்புறம் காந்தக. காந்தகன மேக்னெட்னு அர்த்தம். காந்தி, காந்தினா ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சௌந்தரியத்தை உடையவர். ஐயோ பார்த்தாவே சுகம். ஒரு மாலையை லென்த்தா ஒரு மாலையை போட்டுக்கிட்டு நின்னார்னா கிருஷ்ணன் மாதிரி இந்த உலகத்துல யாராவது அழகு இருக்கா? அழகன், அழகன் தான், பெரிய அழகன் அவன் தான். எல்லாத்தையும் கவர்ச்சியா இழுத்து வைக்கக்கூடிய காந்தத்தை உடையவன், சௌந்தரியத்தை உடையவன். அவனுக்கு பேர் காந்தகான்னு பேர். காமஹா, காம ரூபமா இருக்கிறதும் அவன்தான். எப்படிப்பட்ட காமம்? திரும்பவும் சொல்றோம், தர்மா விருத்தோ காமோஸ்மி. நான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமாக நான் இருக்கின்றேன். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது அங்க சொல்றார், இந்த சரீர தாரணம் பண்றதுக்கு எதெல்லாம் பேசிக்கா இருக்கோ அந்த காமமா பகவான் இருக்கார். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவராசி சாப்பிடணும், இப்பயே வந்துச்சு, ஒரு குரங்கு வந்துருச்சு, சுவாமி வந்து நாதபிரம்ம பழத்தை எடுத்து கொடுத்துட்டார், அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா இல்ல இல்ல, அதுக்கு பசி எதையாவது இது பண்ணணும். அது தர்மமா அதர்மமா? ஜீவதாரணம் பண்றதுக்காக என்ன ஆசை இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா தர்மம். குரங்கு சேட்டை பண்ணுதா? சேட்டைகள்லாம் பண்ணது, அது பசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வைவலுக்காக வந்து போராடிட்டு இருக்கு. அது சேட்டைகள்லாம் பண்ணல, ஃபுட்டை கொடுத்துட்டீங்க அதுனா அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும், விளையாண்டுட்டு இருக்கும், குவைட்டா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரீரத்தை தாரணம் பண்றதுக்கு எதெல்லாம் ஆசைப்படுகின்றனவோ அந்த ஆசையாக பகவான் தான் இருக்கார், ஜீவன ஆசை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு காமப்பிரதா. அந்த ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்கிறவர் யாரு சுவாமி? பாருங்களேன், இந்த 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 நாமத்தை பாருங்க. இந்த மனுஷன் இப்படி இல்லாம இருப்பார். காமத்தை கொல்றவர் அவர் தான், காமத்தை உண்டு பண்றவர் அவர் தான்,
காமகிருத்து. காமகா காமத்தை நாசம் பண்றவர், காமகிருத்து காமத்தை உண்டு பண்றவர், காந்தக எல்லாத்தையும் ஆக்கர்ஷணம் பண்றவர், காமக அவர் தான் காமஸ்வரூபமாகவும் இருக்கார். காமத்தை கொடுக்கிறவர் யாரு? நம்ம ஆசைப்பட்டத வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அவர் தான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோன்னு நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்கிறவர். காமப்பிரதகா, நம்ம ஆசைப்பட்ட முமுட்சுக்கள் ஆசைப்படுற பக்தர்கள் ஆசைப்படுற எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்கின்றவரா இருக்கார். யார் சுவாமி அவரு? பிரபு. நார்த் இந்தியால, இங்க தமிழ்நாட்டுல அந்த பிரபுன்ற சப்தம் அதிகம் பயன்படுத்த மாட்டேன்றாங்க. சாதுக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பிரபு அப்படின்னுவாங்க. அடிக்கடி பாத்தீங்கன்னா பிரபு பிரபு பிரபுன்னுவாங்க. சாமியை பாத்தீங்கன்னா சுவாமின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இங்கெல்லாம் நார்த் இந்தியால, சவுத் இந்தியால ஃபுல்லா சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்க நார்த் இந்தியால ஃபுல்லா பிரபு பிரபுன்னு தான் சொல்லுவாங்க. பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா பிரபு. இந்த மொத்த லோக்கமத்துக்கும் பாத்தீங்கன்னா அதிபதியா இருக்கார் பிரபு. பிரபுன்றதுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் இருக்கு. பிரகிருஷ்ட ரூபேன பவதி இது பிரபு. எல்லாத்துக்குள்ளாரையும் அகம் அகம் அகம்னு இருக்காரா அவரு, அதனால அவருக்கு பேர் பிரபு. வெறும் சாமானிய சத்தாவா இருக்கார், எல்லாத்துக்கும் இருப்பா ஆதாரமா இருக்கார், அதனால பிரபு. எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவரா இருக்கார், அதனால அவருக்கு பேர் பிரபு. பிரபுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா லேண்ட் லார்ட், பண்ணையார், இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஜமீன்தார், இவங்களெல்லாம் பிரபுன்னு சொல்லுவோம். அப்ப பகவானுக்கு பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கமும் பகவானோடது, அதனால அவருக்கு பேர் பிரபு அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு பாஷ்யத்துல சொல்றாரு 290வது நாமம், 290வது பூத்த பவ்ய பவன் நாத்தக. 3 காலத்திற்கும் தலைவர், 3 காலத்துக்கும் லீடர். 3 காலத்துக்கும் லீடர்னு என்ன அர்த்தம்? தேசகால வஸ்துக்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்ப 3 காலம்னாவே என்ன வந்துடும்? அந்த 3 காலத்துல இருக்கின்ற தேசம், 3 காலத்துல இருக்கக்கூடிய ஜீவர்கள் வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தலைவனாக இருப்பவர் பகவான். பாஷிகர் பூத்த பவ்ய பவதாம். பூத்த பவ்ய பவதாம் என்ன அர்த்தம்? பூத்த கிராமானாம் நாத்தக, பூத்த ஜீவானாம். கிராமம்னா என்ன அர்த்தம்? சமுதாயம். பூத்த கிராமானாம்ன்றதுக்கு அர்த்தம் கடந்து போன காலத்துல இருந்த பூத்த ஜீவராசிகளுக்கும் பூத்த சமுதாயத்துக்கும் உண்டான எல்லாத்துக்கும். பூத்தம்னா உண்டானது, உண்டான எல்லாத்துக்கும். கடந்த காலத்துல எத்தனை கோடி சிருஷ்டி நடந்துச்சோ, எத்தனை கோடி ஜீவர்கள், எத்தனை கோடி வஸ்துக்கள் சிருஷ்டிகள் இருந்துச்சோ எல்லாத்துக்கும். அதே நேரத்துல இப்போ இனி வரக்கூடியது எதெல்லாம் இருக்குமோ, எத்தனை கோடி சிருஷ்டி இருக்குமோ அந்த சிருஷ்டிக்குள்ளார எதெல்லாம் உண்டானதா இருக்குமோ அவைகளுக்கும் ஜீவ சமுதாயத்துக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய 7 லோக்கங்களுக்கும், இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் சமுதாயத்துக்கும் யாரு நாத்தனோ? நாத்தனா என்ன அர்த்தம்? தலைவன். தலைவனா இருக்கக்கூடியவர் பகவான். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சரியர் சொல்றாரு, தைஹி யாச்சியதே. இந்த 3 காலத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களாலும் பகவான்கிட்ட தான் என்ன பண்றாங்க? எல்லா ஜீவர்களும் சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா யாச்சிக்கின்றன. சுவாமி எனக்கு இதை கொடு சாமி, அதை கொடு சாமி அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றன. எல்லா ஜீவராசிகளும் எவ்வளவு பெரிய நாத்திகனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணமாவது அவன் ஜீவனத்துல எவ்வளவு, ஆக்சுவலி நாஸ்திகன் இல்லவே இல்லைங்க. எவனாவது ஒருத்தர் எங்கேயாவது புலம்புவான், எங்கேயாவது யாருக்கும் தெரியாமையாவது பாத்தீங்க அப்படின்னா சுவாமி எனக்கு இதை கொடு சாமி, நான் கஷ்டப்படுறேன் சாமி, இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியில வரணும் சாமி. எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும்ல. அப்ப ப்ராப்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா என்ன புலம்புவோம்ல. நானே பிரார்த்தனையே பண்ண மாட்டேன், நானே பிரார்த்தனை பண்ண மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்தோட அனுபவம் மாதிரி ஒன்று வந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா பிரார்த்தனையே பண்ணாத நான் சாமி 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 விட்டுரு சாமி விட்டுரு சாமி, இன்னும் கொஞ்சம் புழைச்சி கிடந்தா பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலே வேலையை முடிச்சுட்டு போயிடணும் சாமி, மோட்சம் அடையணும் சாமி, அடுத்த ஜென்மத்துக்கெல்லாம் போகக்கூடாது சாமி, கொஞ்சோண்டு இதுல இருந்து கொஞ்சம் காப்பாத்தி விட்டுரு சாமி அப்படின்னு பிரார்த்தனையே பண்ணாத நானே என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரார்த்தனை பண்றேன். அப்போ பாத்தீங்கன்னா பிரார்த்தனையே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கும் கூட பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ண வச்சுட்டாரே சுவாமி. இதே மாதிரி அப்ப நல்ல ஈஸ்வர தத்துவம் தெரிஞ்ச என்னையே பாத்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ண வைக்கிறாருன்னா, ஒரு நாஸ்திகனுக்கு ஈஸ்வர தத்துவம் தெரியாது, இந்த ஜெகத்தை பத்தி சரியா தெரியாது. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவான் நாஸ்திகனும் கூட, வெளியில நாஸ்திகன் சொன்னாலும் கூட அவனும் கூட பாத்தீங்கன்னா பிரார்த்தனை செய்வான். மரண காலத்துல கண்டிப்பா ஒவ்வொரு ஜீவனும் பிரார்த்தனை செய்யும். ஆஸ்திகனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? எல்லா காலத்திலையும் பிரார்த்தனை பண்ணுவான். நாஸ்திகன் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம
அவனுக்குள்ளார பிரார்த்தனை பண்ணிப்பான் அவசரம் வரும்போது. அப்ப இந்த ஜீவராசிகள் எல்லாமே யாச்சியதே தைஹி யாச்சியதே, இந்த ஜீவர்களால் யாச்சிக்கப்படக்கூடியவர், பிரார்த்தனை செய்யப்படக்கூடியவரா இருக்கார். தான் உபதபதி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை எல்லாத்தையும் தப்பிக்க பண்றவர் யாரு? பகவான் தான். வாட்டுறார், வாட்டி எடுக்கிறார். யாரு சுவாமி? கிரியேட்டர் தான். கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா படுக்கிறார் சாமி. என்ன படுத்துறாருன்றீங்க? வெயில் அடிக்க வைக்கிறார். ரொம்ப படுத்தலா இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா வெயில் கண்ணை கட்டுது. படுத்துறாருன்னு சொல்லுவோம்ல, படுத்துறார். பகவான் படுத்துறாரு. என்ன எப்ப பார்த்தாலும் தலைவலியை கொடுக்குறாரு, எப்ப பார்த்தாலும் சுகரை கொடுக்குறாரு, இதை பண்றார். ஒரு நாள் போல ஒரு நாள் வச்சிருக்க மாட்டேன்றார். மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது சாயந்தரம் கெட்டு போயிடும். எப்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்றேனோ அப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெயினை கொடுத்துட்றாரு. அதிகமா ஆடாத அப்படின்னு அப்பப்போ தலையிலேயே தட்டிக்கிட்டு இருக்கார். எப்பவுமே எல்லா ஜீவராசிகளுக்கும். உபதபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் உபதபதி, 3 காலத்திலும் இருக்கக்கூடிய ஜீவர்களை என்ன பண்றார்? தபத்தி அப்படின்னா உபதபத்தினா வாட்டுகின்றவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, தேஷாம் இஷ்டே, எல்லாத்தையும் ஆள்கின்றவரா இருக்கார். ஈசன கர்த்தாவா இருக்கார். எல்லாத்தையும் ஆள்கின்றார், ராஜாவா இருக்கார். அடிக்கிறார், சாட்டையை வச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு பாத்தீங்கன்னா ஹிம்சை பண்றார். ஏன் அப்படின்னா அவர் பிரபுவாச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளை எல்லாத்தையும் ஆள்கின்றார், தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கார். கூட பாத்தீங்கன்னா சாஸ்தி, நம்மளை சாசனம் பண்றார். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ அப்படின்னு உள்ள இருந்துகிட்டு, எங்க இருந்து? அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றார்? ஈஸ்வர சர்வபூத்தானா ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி யந்திராரூடானி மாயையா. நம்ம கண்ட்ரோலே இல்லை. நம்மளை எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படியே அடக்கி ஆண்டு என்ன பண்றார்? லெஃப்ட் போ, ரைட் போ அப்படின்னு சாசனம் பண்றார். அப்படி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த 3 காலத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்தான் நாத்தனா தலைவராய் இருக்கின்றார், டிக்டேட்டரா இருக்கார். வாஸ்தவத்துல டிக்டேட்டர்னு தான் சொல்லணும். நமக்கெல்லாம் சாய்ஸ் இல்லை சாமி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. கர்மத்துல இருந்தா மட்டும்தான் கொடுப்பார். அடிதான் கொடுக்குதுரா, நிறைய சவுக்கடியா கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா டிக்டேட்டரா இருக்கார் பகவான். அதுக்கப்புறம் 291வது நாமம் பவனகா. பவனகனா என்ன சுவாமி அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, பவனகனா காற்று வடிவானவர். ஏன் காத்து? பவனகன் ஏன் பேர் வச்சிருக்கு? வாயுன்னு சொன்னா போதுமே அப்படின்னு கேட்டா, பவனகனா பாவனத்வாத் பவனகன். இந்த காத்து என்ன பண்ணுது தெரியுங்களா? சுத்தப்படுத்துறது எல்லாத்தையும். பவனகன்றதுக்கு அர்த்தம் டைரக்ட் மீனிங் காத்து. காத்து என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். அதனால அதுக்கு பேர் பவனகான்னு பேர். பவனம்னா 2 அர்த்தம். ஒன்னு சுத்தப்படுத்துறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீசுவதால் காற்று. வீசுவதால் காற்று பவனகன்றதுக்கு பேரு. பவனம்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆகுது, போயிட்டே இருக்கு. அதனால காத்து. கூடவே அது என்ன காரியத்தை பண்ணுது? சுத்தப்படுத்துது, பவித்திரம் பண்ணுது. ஒரு பேட் ஒரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு செத்து போச்சு, ஒரு டெட் பாடி பாத்தீங்கன்னா எலியோ இல்ல சின்ன அனிமல் ஏதோ ரோட்ல ஏதோ செத்து போச்சு. பாத்தீங்கன்னா 4 நாள்ல பாத்தீங்கன்னா காத்து என்ன பண்ணும்? வீசி 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 அந்த டெட் பாடியை பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரை ஆக்கிட்டு போயிடும். ஸ்மெல் எல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்து. அதனால அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுனால பவனக. யாரு? அந்த காற்று ரூபத்துல பகவான் இருக்கார், பவனக. பாஷிகார் சொல்றார் பவத்த இதி பவனக. பவத்த அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா 2 அர்த்தம். பவத்தன்றதுக்கு அர்த்தம் சுத்தப்படுத்துவதால், இன்னொன்று வீசுவதால். பவத்தக பவனக. பவத்தக இதி பவத்த இதி பவனக. வீசுவதால் காற்று, சுத்தப்படுத்துவதால் காற்று. பவன பவதாமஸ்மி இது பகவத் வச்சனாத். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு 10:31 பவனக பவதாமஸ்மி, சுத்தப்படுத்துபவைகளில் நான் காற்றாக இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துறது பிருத்திவி மண்ணை வச்சு சோப்பு வச்சு நம்ம பண்ணலாம். பிருத்திவி தத்துவம் எது? சோப்பெல்லாம் பிருத்திவி தத்துவம். நம்ம அதை வச்சுதான் சுத்தப்படுத்திக்கிறோம். கூட ஸ்நானம் பண்றோம், ஜலத்தை வச்சு சுத்தப்படுத்திக்கிறோம். அதை காட்டிலும் உத்தமமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னியில போட்டீங்க அப்படின்னா சுத்தமாயிடும். அக்னி ரொம்ப சுத்தப்படுத்தக்கூடியது. அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா உத்தமமானது பாத்தீங்கன்னா இந்த வாயு தத்துவம். வாயு தத்துவம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும்.
அதனால வந்து பகவத்கீதையில சொல்லும்போது சொல்றார், சுத்தப்படுத்துகின்றவைகளில் நான் பவனம் சொல்லக்கூடிய வாயுவாக இருக்கின்றேன். கீதால சொல்லியாச்சு. அப்ப வந்து காத்து யாரு? அப்ப உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற என்னங்க வேணும்? அவ்வளவுதான். அடிக்கிற காத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் தான். கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமயம் ஹார்ட்டா அடிக்கிற, சில சமயம் கோல்டா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிகேஷ்ல மேல கங்கோத்திரில எல்லாம் நான் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்திரிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். கங்கோத்திரிக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது ஒரு காற்று அடிக்கும் பாருங்க. நான் எர்லி மார்னிங் கிளம்பும், ஒரு 4:30 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும். 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடும் கங்கோத்திரிலேருந்து. மேலே போகும்போது ஒரு விண்டு அடிக்கும் பாருங்க. ஐயோ சில் அதுவும் அந்த கிளேசியர்லாம் பட்டு அந்த காற்று வரும்போது இந்த காதை திறந்தீங்க முடிஞ்சு போச்சு. காதை திறந்தீங்கன்னா அவ்வளோதான், அவுட். அந்த அளவுக்கு சில்னஸ் விண்டு. இதே மத்திய பிரதேசுக்கு இப்போ போனீங்க அப்படின்னா, விஜயவாடாக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா, நாக்பூர், விஜயவாடா, இட்டார்சி இதெல்லாம் போயிட்டோம்னா மத்திய பிரதேசில் அடிக்கும் பாருங்க. இந்த மே மாதம் அடிக்கும் ஒரு காற்று, லூன்னு சொல்லுவாங்க, ஃபேமஸானது. அங்கே மத்திய பிரதேசிலலாம் ட்ராவல் பண்ணுறவங்க, நடந்து போகிறவங்க, விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டினா, ஏதோ இதில் இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி சுற்றி தலையை கட்டிக்கிட்டு கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த கண்ணுலையும் ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உடம்பே தெரியாது, யாருன்னே அடையாளமே தெரியாது, வெள்ளை ட்ரெஸ்ஸில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த காற்று அடிச்சுது அப்படின்னா இது ஆயிடுச்சு, வயிற்று கடுப்பு, அந்த மஞ்சக்காமலை எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. எல்லா ரோகமும் வந்துடும். மோசமான காற்று, கிளேசியர் காற்று மோசம். அதே மாதிரி இந்த பக்கம் ஹீட்டான காற்று. அது அப்புறம் இங்கே திருவண்ணாமலை நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தமான காற்று. அப்படியே தென்றல் காற்று வந்து பார்த்தீங்கன்னா அழகா வீசுது. அப்போ காற்று வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாமி அப்படின்னா, ஈஸ்வரன் என்ன பண்ணுறார், கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலவிதங்களா காத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார், கர்ம பலன்களை கொடுக்கின்றார். பவனகா. ஆச்சாரியர் சொன்னதுக்கு பிறகு 292வது நாமம், 292 பாவனகா அப்படின்னு பேர். பாவனகன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவனம்னா வீசுதல் அர்த்தம். அந்த வீச செய்கின்றவர் எவரோ, காற்றை வீச பண்றவர் எவரோ அவருக்கு பேர் பாவனகன் பேர். அந்தர்யாமின்னு எழுதிங்க. பவனகன் எடுத்தா சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர்னு எடுக்கணும். பாவனக அப்படின்னா அவருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி. சூத்திராத்மாக்கு உள்ளாரையும் யார் இருக்கா, அந்த பிராணனை இயக்கக்கூடியவரா சூத்திராத்மாக்கு உள்ளார அந்தர்யாமி ஆத்மாவா இருக்கார், கான்சியஸ்னஸ். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாவனகன்னு பேரு. ஈஸ்வர தத்துவம் இது. அடிச்சா காற்றையும் வீசம்படி செய்பவர் அந்தர்யாமி. பாஷிகர் சொல்றார், பாவயதி இதி பாவனக, பாவயதி இதி பாவனக. பாவனம்னா வீசர பண்ணவர், வீச பண்றவர். காற்றை காத்து சும்மா இருக்காத, வீசு. ஏ அக்னி, நல்லா அக்னி சூடுபடுத்த எல்லாத்தையும். ஏ ஜலம், நீ என்ன பண்ண, சில்லுன்னு இருக்கணும். ஏ பிருத்திவி, என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கணும். ஏ சந்திரன், கரெக்டா ராத்திரி 6 மணிக்கு உதயம் ஆயிடணும். ஏ சூரியன், காலையில 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து அஸ்தமனம் ஆயிடணும், காலையில உதயம் ஆகணும். ஏ ரித்துக்களே, அந்தந்த காலத்துல கரெக்டா உங்க வேலையை பண்ணணும் அப்படின்னு பின்னாடி இருந்துகிட்டு பின்னாடியா இருக்காரு, எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரு. நான் அதனால தான் பகவத்கீதை இந்த 9வது சாப்டர் முடிஞ்சோன்னா உங்களுக்கு அந்தர்யாமி பிராமணத்தை கொஞ்சம் படிச்சு காட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அந்தர்யாமியா இருக்கார் எல்லாத்துக்குள்ளாரையும். எனக்கு கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா வேக்கப் பண்ணி விட்டுருவார். நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ரொம்ப அழுத்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு சின்ன சப்தம் வருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வெளியில இருந்து ஒரு சப்தம் யாரோ வரும். எந்திரிச்சு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து எழுப்புற, வெளியில இருந்து ஒரு ஏதோ ஒன்று இது பண்ணி என்னை எழுப்பி விட்டுறாரு. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வந்து வேக்கப் கால் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். கரெக்டா என்னுடைய கர்மத்தை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து தூண்டி கொண்டிருக்கின்றார். இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருது, இந்த வாக்குக்குள்ளார இருந்துகிட்டு வாக்கை வந்து பாத்தீங்கன்னா நீ பேசுன்னு பிரேரணா பண்றவர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். அந்தர்யாமின்னு பேர் அது. அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், பாவயதி இதி பாவனக, வீசும்படி செய்பவர் எவரோ இந்த காற்றை, அவருக்கு பேர் பாவனக ஈஸ்வரன். எப்படி சொல்றீங்க சுவாமி? அப்ப நான் பிருகதா தைத்திரிய உபநிஷத்துல இருக்க ஸ்லோகம் சொல்றாரு, மந்திரம் சொல்றாரு, பீஷாஸ்மாத் வாத பவதே,
பீஷாஸ்மாத் வாதப்பவதே. பீஷா அப்படின்னா பயம்னு அர்த்தம். அஸ்மாத் பீஷாத் வாதப்பவதே, இவரிடம் இருக்கின்ற பயத்தினால, அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய பயத்தினால இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவோட பயத்தினால வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகறான். எல்லாம் அதது காரியத்தை பண்ணுது அப்படின்னா என்ன காரணம்? உள்ள இருக்கிற அந்தர்யாமி சீட்டை கிழிச்சிருவான்ற பயம், நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸை எடுத்துருவான்னு பயத்தினால. யாரு? பஞ்சு. நூலுக்குள்ளார இருக்கிற பஞ்சு மேல நூலுக்கு பயம். எல்லாத்துக்கும் அந்த கிளாத்தா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்தர்யாமி யாரு அப்படின்னா பஞ்சு. பஞ்சு மேல இருக்கிற பயத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு. அப்ப பஞ்சு மேல பயம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் மேல பயம் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. அவருக்கு பேர் தான் பாவனகான்னு பேர். ஈஸ்வர தத்துவம் வந்தாச்சு. இரண்யகர்பர், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் 293 அனலக. அனலகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந அலமிதி அனலக. அலம்னா போதும்ன்ற புத்தி. போதும் போதும் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் அலம் புத்தின்னு பேர். எது வந்து பாத்தீங்கன்னா அலம்னு சொல்லாதோ, ந அலம் இது அனலக. எது வந்து பாத்தீங்கன்னா போதும்னு சொல்லாதோ அதுக்கு பேர் அனலக. எது போதும் சொல்லாது? நெருப்புல நீங்க போட்டீங்கன்னா, ஹோமம் பண்றவங்களுக்கு தெரியும், ஹோமம் போட 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 அது பாட்டுக்கு சுவாகா பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்திலே இழுத்து விட்டுரும். ஹோமம் பண்றவங்களை பாருங்களேன், அது ஒரு போதைங்க. ஐயோ அக்னி இருக்கு பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லும். சின்னதா ஒரு ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணும்? பெருசா கொண்டு போயிடும். திரவியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுத்து கொடுத்து எனக்கு ஆகுதி கொடு ஆகுதி கொடு ஆகுதி கொடுன்னு நல்லா ஹோமம் பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா போதுன்ற மனசே வராத அளவுக்கு திரவியங்களை வந்து போட வைக்கும். என்ன போட்டாலும் அதுக்கு திருப்தி வரவே வராது. எது? அக்னி. அக்னிக்கு திருப்தி வரவே வராது. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனலகன்னு பேர். பாஷிகார் சொல்ற அனலகுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான விற்பத்தி ஒண்ணு கொடுக்கிறார். கடைசியில தான் ந அலம் பரியாப்தம் அஸ்ய வித்யதேதி வா அனலகன்னு கடைசி முடியும் போது சொல்றார் நான் சொன்ன லட்சணத்தை. ஆனா முக்கியமான லட்சணம் இது வருது. யாராவது முக்கியமா தெரிஞ்சணும்னா இதை ஹைலைட் பண்ணிங்க. முக்கியமான லட்சணம் இருக்கு அனலகன். அனலகன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அனான் அன அன அப்படின்னா பிராணிக்கிற சுவாசிக்கிற கிரியாக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அன. பிராண அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பிராணன். இந்த பிராணன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசிக்கிறத பண்றது எதுவோ அதுக்கு பேரு பிராணன்னு பேரு. ஆச்சாரிய சொல்றார் அனானு, பகவச்சனத்துல அனானு. அனான் அப்படின்னா பிராணான். பஞ்ச பிராணன்களுக்கு பேரு அனான் அப்படின்னு பேரு, பிராணான். அந்த அனான வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச பிராணன்களையும் நம்ம என்ன பண்றோம்? ஆத்மத்துவேன லாத்தி இது. பிராணனுக்கு வந்து பகவச்சனத்துல சொன்னா, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பிராணன்ற சப்தம் பகவச்சனத்தை சொன்னா பஞ்ச பிராணன்களையும் குறிக்கும், கூட இந்திரியங்களையும் குறிக்கும். இந்திரியங்களுக்கு காமன் நேம் பிராணாகான்னு பேரு. பகவச்சனத்துல பிராணாகான்னு பேர். ஏன்? பிராணன் தான் இந்திரியங்களுக்கான ஃபியூயல். பிராணன் இல்லை அப்படின்னா இந்திரியங்கள் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால இந்திரியங்களுக்கு ஒரு காமன் நேம் பிராணாகான்னு பகவச்சனம். அப்ப அந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா பிராணனையும் இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மத்வேன லாத்தி. லாத்தினா கச்சதி பிராப்னோத்தின்னு அர்த்தம். ஆத்மாவாக அடைந்த காரணத்தினால். யாரு அடைஞ்சிருக்கோம்? நம்ம தானே. ஏன் கண்ணு, ஏன் மூக்கு, ஏன் நாக்கு, ஏன் பிராணன், ஏன் தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பஞ்ச ஞானேந்திரியங்களையும் பஞ்ச கர்மேந்திரியங்களையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதை எல்லாத்தையும் ஆத்மாவா, பிராணனையும் ஆத்மாவா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நான் நான்னு நம்ம அடைஞ்சிருக்கோம். லாத்தி ஆத்மத்வேன லாத்தி இது ஜீவக அனலக. யாரு? நான் தான் ஜீவன். அப்ப ஜீவாத்மா யாருன்னு நம்ம கேட்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? நான் ஜி, நான். நீங்க தான் யாரு ஜி? நான் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், அதுக்கப்புறம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் 19 தத்துவங்களையும் நம்ம என்ன பண்றோம்? நான் 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 சொல்றோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்கு எது காரணம்? பிராணன். அப்ப எல்லாத்துக்கும் காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணன்களை வந்து இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா தான் என்று ஆத்மத்வேனா
தான் என்று அடைந்த காரணத்தால் ஜீவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனலகன்னு பேர். அன லாத்தி இதி அனலக. அனனா பிராணாதிகள் இந்திரியங்கள். அன ல ஃபார் லாத்தி அடைதல் அர்த்தம். அன அனனா 19 தத்துவங்களையும், லனா லாத்தி அடைதல் 19 தத்துவங்களையும் தான் என்று அடைகின்ற காரணத்தால், தான் என்று அபிமானிக்கின்ற காரணத்தால் ஜீவனுக்கு பேரு அனலகன்னு பேரு. ஜீவன் எப்படிப்பட்ட சொரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி ஸ்வரூபம். அக்னி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், விராட்டுக்கு இன்னொரு பேரு அக்னி. மேல சூரியன், அந்தரிக்ஷத்திர வாயு, அவனே இந்த பூமிக்கு வரும்போது விராட்டு ஈஸ்வர தத்துவத்துல. அதேதான் இந்த தத்துவத்திலையும் எடுக்கணும். ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர், விராட்டு. அதே மாதிரி சூரியன், வாயு, அக்னி. இந்த தேகத்துல கான்சியஸ்னஸ், பிராணன், அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற ஹீட்டு. இதான் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அனலகன்னு பேரு. ஜீவனுக்கு பேரு அனலகன்னு, அக்னின்னு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு இன்னொன்னு, நலதேர் கந்தவாச்சினோ நஞ்சு பூர்வத்வாத்வா அகந்தம் அஸ்பர் அரசம் இது ஸ்ருதேஹே. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முண்டக்கத்துல இருக்கிற உபனிஷத்து மந்திரத்தை சொல்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னா இதுல கட்டோபனிஷத்து மந்திரம், அசப்தம் அரூபம் அரசம் அகந்தவச்ச அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை கோட் பண்ற. நலன்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா நலன்ற ஒரு தாத்து. நலதேர் கந்தவாச்சினோ. நலன்ற தாத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை அப்படின்னு. ஸ்மெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல. வாசனைன்ற அர்த்தத்தை உடைய, கந்தம்ன்ற அர்த்தத்தை உடைய தாத்து நல. அது கூட அபூர்வத்தை போட்டீங்கன்னா, நஞ்சு சமாசத்துல ஆவ சேர்த்தீங்கன்னா அனலன்னு ஆயிடும். நலனா வாசனை, அநலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசனை இல்லாதது. அப்ப வாசனை இல்லாதது அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆத்ம தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வாசனை இல்ல, ரசம் இல்ல, சப்தம் இல்ல, ரூபம் இல்ல அப்படின்னு மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான மந்திரங்கள் சொல்லுது. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாசனை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால அனலக அப்படின்னு ஜீவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனலகன்னு தாத்துவோட அர்த்தத்துல இருந்து எடுக்கிறோம். அதான் ஆச்சாரியர் சொல்றார், அகந்தம் அரசம் இதி ஸ்ருதேஹே. அகந்தம்னா வாசனை இல்லாதது, சுவை இல்லாதது, சப்தம் இல்லாதது, ரசம் இல்லாதது இந்த ஆத்ம தத்துவம். அதனால அனலகன்ற சப்தம் ஜீவாத்மாவை குறிக்கும், ஆத்மாவை குறிக்கும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், இதெல்லாம் சொன்னது இருக்கட்டும், டெக்னிக்கலா சிம்பிளா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், ந அலம் இது அனலக. அவ்வளவுதான். ந அலம் இது அனலக. அலம்னா என்ன சுவாமி அப்படின்னா பர்யாப்தம்னு அர்த்தம். பர்யாப்தம்னா போதும். போதும் என்று எது சொல்லாதோ ந வித்யதே அஸ்ய. பர்யாப்தம் அஸ்ய ந வித்யதே. போதும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எதற்கு இல்லையோ, அலம்னா போதும். போதும் என்பது எதற்கு இல்லையோ அதற்கு பேர் அனலக. எவ்வளவு கொடுத்தாலும் வயிற்றுக்குள்ளர போட்டாலும் ஒரு வேளை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருந்தா நல்லா இருக்குல்ல, பசிக்காம. மறு வேலை பசிக்குது, பசிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற ஜாட்டராகினிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கு. வருஷக்கணக்கா நான் டன்னு கணக்குல சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். என்னைக்காவது இந்த அக்னி வயிற்றுக்குள்ளார இருக்கிற அக்னி போதுன்னு சொல்லுச்சா? அந்த வேலைக்கு போதுன்னு சொல்லுது, அந்த வேலைக்கு போதுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு கொட்டியிருக்கேன்னு டன்னு கணக்கா ஒரு குடவுனையே சாப்பிட்டு வச்சிருக்கேன். நானு நம்ம கணக்கு பண்ணி பாருங்க, எவ்வளவு சாப்பிட்டு ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. எத்தனை கிலோ அரிசி, எத்தனை கிலோ வெஜிடபிள், எவ்வளவு தண்ணி, எவ்வளவு குடிக்கிறோம் உள்ளுக்குள்ளார. போதுன்னு இது நிப்பாட்டியிருக்கா என்னைக்காவது? வெளியில உள்ளுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார இருக்கிற அக்னியே நிப்பாட்டலை அப்படின்னா காட்டு தீ இப்போ வந்து அமெரிக்கால எரிஞ்சது பாருங்களேன், என்ன மோசம். இந்த ஹாலிவுட் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு போயிடுச்சு. கண்ட்ரோலே பண்ண முடியும். போதும்னு சொல்ல மாட்டேங்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. வருஷம் வருஷம் ஆஸ்திரேலியால போன வருஷம் எரிஞ்சுது, இந்த வருஷம் அமெரிக்கால எரியுது. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி மொத்தத்தையும் எரிச்சு இந்த மொத்த பூமியையும் எரிச்சுட்டு போயிடும். ஊழி காலத்து, பிரளய காலத்து அக்னி. அப்ப போதுன்னு சொல்லாதது எதுவோ அதற்கு பேர் அனலகன்னு பேரு. யாரு? பகவான். அக்னி ரூபத்துல பகவான் இருக்கார்.
வாயு ரூபத்துல பகவான் இருக்கார். அக்னி ரூபத்துல இருந்தா அவருக்கு பேர் வந்து விராட்டு, வாயு ரூபத்துல இருந்தா ஹிரண்ய கர்ப்பர், அந்தர்யாமியா இருக்கும்போது அவருக்கு பேர் ஈஸ்வரன் ஆயிடுச்சா. அப்ப வந்து அதனால்தான் அக்னி வந்து தேவதையா. அதான் நீங்க அவ்வளவு தூரம் போவேன். டெக்னிக்கலா வைஸ்வானர அக்னியா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரித்தகர் 15வது சாப்டர்ல ஜாட்டரா அக்னின்னு சொல்றார். வயிற்றுல இருக்கிற அக்னிக்கு பேரு ஜாட்டரா அக்னின்னு பேரு. அவர் தான் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்றார். நீங்க அதை காட்டில சாமானிய அக்னியை எடுத்துங்க. உடம்ப தொட்டு பார்த்தீங்களா, உடம்பு ஹீட் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும்னா என்ன ஆகும்? போச்சு, உயிர் போயிடும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியரில் ட்ராவல் பண்ணும்போது உட்காரவே மாட்டோம், ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், கை காலை ஆட்டிக்கிட்டே இருப்போம், உட்காரவே விட மாட்டோம் யாரையும். அதே மாதிரி கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகணும். அக்னி தான் யாரு? நம்ம ஜீவனம். அக்னி போச்சுன்னா உடம்பு என்ன ஆயிடும்? சின்னஸ் ஆயிடும். இப்போ நம்ம கேட்குறேன், யார் அக்னி? பகவான் நம்ம உடம்புல சூடா இருக்கார், அக்னியா இருக்கார், ஜீவனா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானை எங்க போய் தேடுறது? எல்லாத்து உடம்புலயும் அவர் அக்னியா இருக்கார், ஜீவனா இருக்கார். அதுக்கப்புறம் 294 காமஹா. நிறைய டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம் மீதிய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த நாமம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முண்டகோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. முண்டகோபனிஷத்துல 2-2-2-2-2-2-7 போட்டுங்க. மனோமய பிராணசரீர நேதா பிரதிஷ்டிதோ அன்னே ஹிருதயம் சந்நிதாய அப்படின்னு ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. இது அறியணும் அப்படின்னு மந்திரம் இருக்கு. நாளைக்கு முடிஞ்சா நான் படிச்சு காட்டுறேன். 2-2-7 முண்டகோபனிஷத். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண. அக்னி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்கு அக்னி. தேகத்தை எடுத்தீங்கன்னா இந்த வாக்கு அக்னி. மனசு வந்து பார்த்தீங்கன்னா வாயு ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். வாயு அந்த கான்சியஸ்னஸும் பிராணனையும் ஒன்னாக்கிறது. அவர் வந்து அந்தர்யா ஈஸ்வரனா இருக்கார். வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவம், விராட் தத்துவம், பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஈஸ்வரனை எங்க தேடுறது? ஈஸ்வரன் என்னோட வாக்கா இருக்கார். வாக்மி அப்படின்னு பார்த்துருக்கோம். வாக்மின்னு இப்பதான் பார்த்தோம். அவர் தான் வாக்கா இருக்கார், அவர் தான் பிராணனா இருக்கார், அவர் தான் கான்சியஸா இருக்கார், அவர் தான் சூரியனா இருக்கார், அவர் தான் வெளியில வாயுவா இருக்கார், அவர் தான் இந்த பூமியில அக்னியா இருக்கார். எல்லாம் அவர் தான், வேற எதுவும் இல்லை. சர்வாத்மபாவம் வரணும்.